கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவருடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக முதலாவது 12 சீடர்களை தேர்வு செய்தார். ஒவ்வொருவரும் பற்பல விதங்களிலேயும் தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை இயேசுவானவர் அழைக்கும் போது அனைவருமே பின்பற்றி வந்தார்கள். இந்த மத்தேயு என்பவனும் ஆயத்துறையிலே பணி செய்து கொண்டிருந்தவன். அவனை இயேசுவானவர் அழைக்கும் போது அப்படியே அவன் கீழ்ப்படிந்து அவரை பின் சென்று வந்தான். என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வேனால், நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். சிறு வயது முதல் ஆலயம் செல்வதிலையும் வேதம் வாசிப்பதிலையும் இன்னும் அனைத்து காரியங்களிலையும் ஈடுபட்டு வந்தேன். அதே போல வாலிப வயதில் சில வாலிபர்களோடு சேர்ந்து ஆண்டரை விட்டு தூரம் சென்று வந்தேன். ஆனாலும் ஆலயத்துக்கு செல்வதற்கோ வேதம் வாசிப்பதற்கோ நான் தவறுவதே கிடையாது. எப்பொழுதும் வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஆலயத்தை நேசிப்பேன். ஆலயத்தில் நடைபெறுகின்ற கூட்டங்களிலேயும் பங்கு பெறுவேன். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் என்பது கிடையவே கிடையாது. நான் ஒரு தனியார் துறையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனாலும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மூலமாக நடைபெறும் மாநில முகாம் டேனிஸ்பேட்டிலே திருமணத்திற்கு முன்பாக தனியாக அநேக ஆண்டுகள் நானும் செல்வது உண்டு. அநேக பிள்ளைகளையும் அழைத்து செல்வது உண்டு. அதே போல திருமணத்திற்கு பின்பும் அநேகரை நான் அழைத்து செல்வது உண்டு. நாங்களும் குடும்பமாக கலந்து கொள்வது உண்டு. எனவே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே எங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு உண்டு, நல்ல தொடர்பு உண்டு. இதன் நிமித்தமாக ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டது. 1984ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து அதிகமாக ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்ற ஆவல், விருப்பம் எல்லாம் இருந்தது. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்காக அநேக இல்லங்களுக்கு சென்று காணிக்கைகள் பிரிக்கவும், இன்னும் அநேக இல்லங்களுக்கு, இயேசுவை அறியாத இல்லங்களுக்கு சென்று ஜெபித்து வருவதும் வழக்கமாக இருந்தது. இதன் மூலமாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதே வேளையிலே அநேக வாலிபர்களுக்கு அடிக்கடி அறிவுரை கூறுவது உண்டு. நீங்கள் உலகத்திலே பெரிய பணி ஆண்டவருடைய பணி, அந்த பணிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு ஆலோசனை வழங்கிய நாட்கள் உண்டு. அதிலே அநேகர் ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறார்கள், இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே ஆண்டவருடைய பணியை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தனியார் நிறுவனத்திலே வேலை செய்த நான் 1998ஆம் ஆண்டிலே வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஆண்டவருடைய பணியை ஆங்காங்கே செய்து வந்தேன். சில சபைகளிலேயும் பணியாற்றி வந்தேன். அப்படி பணி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு தாயார் வந்து, என்னுடைய மகனுக்கு அதிகமாக சுயநமாக இருக்கிறது, மகன் மனநிலை சரியில்லை, சரியாக பேசுவது கிடையாது, உணவு அருந்துவது கிடையாது, அதே வேளையிலே படுத்த படுக்கையாக இருக்கிறான் என்று சொல்லி என்னிடம் வந்து ஜெபிக்கும்படியாக வந்திருந்தார்கள். நான் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து, நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்கள் மகனுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஆலோசனை வழங்கி ஜெபித்து சென்றேன். பின்பதாக நாங்கள் குடும்பமாக அடிக்கடி அவர்கள் இல்லங்களுக்கு சென்று ஜெபித்து வந்தோம். அந்த சகோதரனுடைய பெயர் முருகன், அவருடைய மனைவி, 3 பிள்ளைகள். எனவே வீட்டுக்கு அடிக்கடி சென்று ஜெபித்து வந்தோம். அந்த சகோதரனும் வீட்டிலே ஒரு ரப்பர் சீட்டிலே படுக்க வைத்திருந்தார்கள். காரணம், நடக்க இயலாது, ஒரே இடத்திலே படுத்திருந்தால் அந்த முதுப்பகுதியிலே புண் வந்துவிடும் என்பதற்காக அந்த ரப்பர் சீட்டிலே தண்ணீர் அடைத்து படுக்க வைத்திருந்தார்கள். நாங்கள் அடிக்கடி சென்று ஜெபித்து வந்தோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து வந்தோம். அதே வேளையிலே அவரிடமும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும், அப்படி விசுவாசித்தால் உங்களுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நாங்களும் ஜெபித்து வந்தோம். அவர்களை செபிக்கும்படியாக ஆலோசனை வழங்கி வந்தோம். இப்பொழுது அந்த சகோதரனுக்கு நல்ல சுகம் ஆகிவிட்டது. நன்றாக உணவு உட்கிறார்,
நன்றாக நடக்கிறார். இரு சக்கரங்களை வாகனங்களை ஓட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அடிக்கடி அந்த சகோதரனை பார்க்கும்போது நீங்களும் இயேசுவை முழு மனதோடு விசுவாசியுங்கள் என்று சொல்லி ஆலோசனை வழங்குவது உண்டு. இதே போல அநேக இல்லங்களுக்கு சென்று இன்றும் ஆண்டவருடைய பணியை நாங்கள் செய்து வருகிறோம். அநேகர் இயேசுவை விசுவாசித்து வருகிறார்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி. என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது உம்முடைய சீடர்கள் அநேகர் உம்மை பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் பின்பற்றி அநேக நாடுகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எங்களுடைய இந்திய தேசத்திலேயும் தோமா என்பவர் சுவிசேஷத்தை அறிவித்ததன் மூலமாக இன்று அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதே போல நாங்களும் அநேக மக்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாங்கள் உண்மை பின்பற்றி வர நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஊர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தாகத்தை கொடும். இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் இயேசுவை அறிய வேண்டுமே என்ற ஒரு பாரத்தை கொடுத்து அநேக இல்லங்களுக்கு சென்று ஜெபித்து அநேகரை உமக்கு நேராக வழிநடத்தவும் அநேக ஊழியர்களை உமக்கென்று தேர்வு செய்யும் நீ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.